வட்டக்கிளை சார்பில் பிரம்மாபுரம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை மேலாளரின் கடன் வசூல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்ட செயலாளர் KVR ராவணராஜன் அவர்களே, இந்திய தேசிய சம்மேளனத்தின் மாவட்ட தலைவர் அறிவழகி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் பட்டுசாமி அவர்களே, வட்டக்குழு தோழர் S. கேசவபெருமாள் அவர்களே, மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் வேல்முருகன் அவர்களே, சிறப்புரை ஆற்றிட வருகின்ற AITCயின் மாவட்ட செயலாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விருத்தாசலம் நகர செயலாளர் என்ற முறையில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கி நிர்வாகம் என்பது தனி முதலாளிகளிடம் இருந்த நிலைமை மாறி பொதுமக்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், பொதுமக்களுக்கு அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப குறைந்த வட்டியில் நிதி கிடைத்திட வேண்டும், பணம் கிடைத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் வங்கிகளை அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தேசியமயமாக்கினார்கள். அதன் அடிப்படையில் கிராமங்கள் தோறும் வங்கிகள் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கடன் போன்றவைகளையும் மிக எளிமையாக வழங்கிட சொல்லி மத்திய அரசாங்கம் வழிகாட்டுதல் செய்தது. அதை போன்று தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களும் மக்களுக்கு எளிமையாக கிடைத்தது. இதனை திருப்பி செலுத்துவதில் ஒரு சிலர் அவர்கள் தவணை தாண்டிய கடனாக இருக்கலாம், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இறந்து போயிருக்கலாம். இறந்து போனவர் வங்கி கடனை திரும்ப பெறுவதற்கு அவர்களுடைய வாரிசுகளிடம் வங்கி கிளை மேலாளர் அவர்கள் முறையீடு செய்து பெற்றிருக்கலாம், அல்லது அவர்கள் கேட்டமாறு கடன்தாரர் உயிரோடு இருக்கும்போது எப்படி மாதந்தோறும் தவணைகளில்